லைஃப்ல எத்தனை பேரு எவ்வளோ போல்டா இருக்காங்க அப்படின்னு இந்த லெட்டரை பார்க்கும்போது எனக்கு தெரியுது. ஏன்னா இது வரைக்கும் நிறைய சாரி அண்ட் தேங்க்ஸ் நமக்கு லவ்வர்ஸ் கிட்ட இருந்து வரும்போது, தன்னோட எக்ஸ் லவ்வர்ஸ் கிட்ட, தன்னோட பழைய காதலன் காதலி கிட்ட அவங்களோட சாரி அண்ட் தேங்க்ஸ் கன்வே பண்ணணும் அப்படின்னும் போது பேரை சொல்ல மாட்டாங்க, யாருக்கு சொல்லணும்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா இந்த லெட்டர்ல ரொம்ப போல்டா அவங்களோட காலேஜ் நேம்ல இருந்து, அவங்க டிபார்ட்மெண்ட் நேம்ல இருந்து, அவங்களோட பேர்ல இருந்து எல்லாத்தையுமே ரொம்ப போல்டா சொல்லியிருக்காரு அவரு. ஐ அப்ரிஷியேட் தட். அண்ட் ரேடியோ 15 உலகத்துக்கு உங்களை வணக்கத்தோட வரவேற்கிறேன். ஸ்டே வித் ரேடியோ 15 வித் மீ ராகவி. ஹே ராகவி, ஐ எம் ஷாம். என் லவர் கிட்ட தான் நான் சாரியும் தேங்க்ஸும் சொல்லணும். அவ என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட். ஃபர்ஸ்ட் நார்மலா தான் பேசிட்டு இருந்தோம். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அவளை எனக்கு பிடிச்சிருச்சு. நேர்ல சொல்ல பயம். அதனாலதான் மெசேஜ்ல சொன்னேன், உன்னை நான் லவ் பண்றேன் அப்படின்னு. ஆனா அவ வேணான்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் என்னால அவளை ஃபேஸ் பண்ண முடியல. நானும் பேசுறதையே ஸ்டாப் பண்ணிட்டேன். 3 days அப்புறம் அவளே கால் பண்ணா, நீ நேர்ல வா அப்படின்னு சொன்னான். நானும் போனேன். அப்ப அவ சொன்னான், நானும் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு. இந்த 3 நாள் நீ பேசாம இருந்தது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்போதான் நீ எனக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு என்கிட்ட அவ ரொம்ப நேரம் பேசினான். அதுக்கப்புறமா எங்க லவ் நல்லா போயிட்டு இருந்தது. எங்களுக்குள்ள சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டார்ட் ஆச்சு. என்னன்னா, நான் ஒரு பொண்ணு கிட்ட பேசிட்டு இருந்தேன், ஜஸ்ட் ஃப்ரெண்டா தான். ஆனா அத அவகிட்ட நான் சொல்லல. சொன்னா கோவப்படுவான்னு பயந்துட்டு நான் சொல்லாமலே விட்டுட்டேன். ஆனா அப்புறமா அது அவளுக்கு தெரிஞ்சிடுச்சு. அப்ப கூட நான் சாரி கேட்கல, ஃப்ரெண்டுன்னு தான் ஜஸ்டிஃபை பண்ணேன். இப்ப யோசிச்சா சாரி கேட்டிருக்கலாமே அப்படின்னு தோணுது. அவளை நான் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன், சண்டை போட்டேன், கஷ்டப்படுத்தினேன். அதுக்கு எல்லாத்துக்கும் ஐ எம் ரியலி சாரிடா. அவளுக்கு நான் தேங்க்ஸும் சொல்லணும். என் லைஃப்ல எனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா ஃபர்ஸ்ட் நான் அவகிட்ட தான் ஷேர் பண்ணுவேன். ஏதாவது டிசிஷன் எடுக்க போறேன்னா கூட அதை ஃபர்ஸ்ட் அவகிட்ட தான் நான் சொல்லுவேன். பண்ணு, நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன், பாத்துக்கலாம் அப்படின்னு அவ எப்பவுமே எனக்கு சப்போர்ட்டிவா நின்று இருக்கா. வெளியில சாப்பிட போனா கூட எனக்கு அமௌண்ட் வேணும்னா அவளுக்கு தான் ஃபர்ஸ்ட் மெசேஜ் போடுவேன். அவ எதுக்கு ஏன்னு கூட கேட்க மாட்டான், உடனே எனக்கு அமௌண்ட் அனுப்புவான். இப்படி இந்த அளவுக்கு என் மேல கேரிங்கா இருந்தா அவ. அதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ அவ என் கூட இல்ல, இத நான் அவகிட்ட சொல்லணும். என் லைஃப்ல எப்பவுமே நீ ஒரு பார்ட்டா இருந்திருக்க. அதுவே எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா, இப்ப நான் நினைச்சாலும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா எனக்கு அது அமைஞ்சிருக்கு. ஐ மிஸ் யூ சத்யா. ஷாம் அவர்கள் சத்யா கிட்ட தன்னோட சாரியும் தேங்க்ஸையும் சொல்லியிருக்காரு. மேபி ஒருவேளை அவர் அப்பயே அந்த சாரியை கேட்டிருந்தா மேபி அவங்க மன்னிச்சிருக்கலாம், இந்நேரம் அவங்க 2 பேரும் ஒன்னா இருந்திருக்கலாம், நமக்கு இந்த சாரி அண்ட் தேங்க்ஸ் கூட கிடைச்சிருக்காது. வாட் எவர். லவ்ல எப்பவுமே சாரி கேட்குற இடத்துல சாரியும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்துல தேங்க்ஸும் சொல்லிட்டா இங்க எப்பவுமே எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல, யாருக்குள்ளேயுமே எந்த பிரிவுகளும் ஏற்படாதுல்ல. அப்படிப்பட்ட உடைந்து போன உறவுகளை சேர்க்கிற பாலமா தான் இந்த சாரி அண்ட் தேங்க்ஸ் நிகழ்ச்சியை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது சாரி அண்ட் தேங்க்ஸ். ஸ்டே வித் ரேடியோ 15 வித் மீ ராகவி.